ஹலோ மாணவர்களே, வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு என்எம்எம்எஸ் போட்டித் தேர்வில் வரக்கூடிய முக்கியமான பாடப்பகுதி திசைகள் சார்ந்த கணக்குகளை பார்க்கலாம். ஸோ முதன்மை திசைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு. இந்த கிழக்கு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அதே மாதிரி இந்த மேற்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். சரி, துணை திசைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு ஆக மொத்தம் 8 திசைகள். சரி, 4 திசைகள் மட்டும் கொடுக்கப்பட்டிருந்தால் இடைப்பட்ட கோணம் எவ்வளவு இருக்கும்? வெரி குட். 4 திசைகள் கொடுக்கப்பட்டிருந்தால் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி தான் இருக்கும். சரி, இதுவே 8 திசைகள் கொடுக்கப்பட்டிருந்தால் அதனுடைய கோணம் எவ்வளவு இருக்கும்? ஒன்றும் இல்லை, ஒரு புள்ளியில் அமைந்த கோணம் எவ்வளவு? 360 டிகிரி. அப்போ 360 8ஆல் வகுக்கும்போது 45 டிகிரி கிடைக்குது. அப்போது ஏதேனும் 2 அடுத்தடுத்த திசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளோனா 45 டிகிரி. சரிங்களா? 8 திசைகள் கொடுக்கப்பட்டிருந்தால் அதனுடைய இடைப்பட்ட கோணம் எவ்வளோனா 45 டிகிரி. சரி, ஒரு கணக்கு பார்க்கலாமா? ஸோ ஒருவர் வடக்கு திசையை நோக்கி 20 மீட்டர் நடந்தார். பின் வலதுபுறம் திரும்பி 30 மீட்டர் நடந்தார். மீண்டும் வலதுபுறம் திரும்பி 20 மீட்டர் நடந்தார். இப்போ எப்படி இது நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சரி, கொஷின் என்ன? ஆரம்ப இடத்திலிருந்து எந்த திசையை நோக்கி இருக்கிறார்? சரிங்களா? அதே மாதிரி எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குது. ஸோ திசைகள் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ கேள்வி என்ன சொல்கிறது? 20 மீட்டர் வடக்கு நோக்கி நடக்கிறார். சரியா? அப்போ 20 மீட்டர் குறிச்சிக்கலாம். சரிங்களா? அந்த புள்ளி தான் ஆளுன்னு நினச்சிக்கலாம். சரி, அப்புறம் வலதுபுறம்னா எங்கே? கிழக்கை நோக்கி திரும்புகிறார். அப்போது கிழக்கை நோக்கி எவ்வளவு? 30 மீட்டர். திருப்பி மீண்டும் வலதுபுறம்னா டவுனில் வராரு. சரியா? எவ்வளோ வராரு? 20 மீட்டர் வராரு. ஸோ இப்போ நல்லா நம்ம கேள்வியை புரிஞ்சிக்கலாம். அவர் எந்த திசையை நோக்கி இருக்கிறாரு? வெரி குட், கிழக்கு திசையை நோக்கி இருக்கிறார். எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாரு? அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாருன்னு பார்க்கும்போது 30 மீட்டர் இருக்கிறார். சரி, அதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தேற்றத்தை வச்சியும் கணக்குகள் கேட்கலாம். பித்தாகரஸ் தேற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்க வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ பாருங்களேன், அந்த வண்டியை அவர் கீழே தள்ளிட்டு வராரு, ஸ்லோப்பாக ஸ்லாண்டாக தள்ளிட்டு வராரு இல்லையா, அதுதான் கர்ணம். இது அடிப்பக்கம், அது உயரம். உதாரணத்துக்கு அடிப்பக்கத்தை ஏன்னு எடுத்துக்கலாம், உயரத்தை பின்னு எடுத்துக்கலாம், கர்ணத்தை சின்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த செங்கோணம் முக்கோணம் இருக்கா? சரி, அடிப்பக்கம் 5ன்னு வச்சுக்கலாம், ஒரு 5 மீட்டர்னு வச்சுக்கலாம், உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 12 மீட்டர் வச்சுக்கலாம். இப்போ கர்ணம் கண்டுபிடிக்கணும். ஸோ பித்தாகரஸ் தேற்றத்தின்படி c² is equal to a² plus b². இப்போ c is equal to square root of a² plus b². So c is equal to square root of 5² plus 12². So c is equal to 5² 25, 12² 144. So c is equal to square root of 169. So c is equal to 13. சரி, இன்னொரு கணக்கு பார்க்கலாம். ஒருவர் வடக்கு திசையை நோக்கி 30 மீட்டர் நடந்தார். பின் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நடந்தார். கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்ப இடத்திலிருந்து இப்பொழுது அவர் நிற்கும் இடத்திற்கு இடைப்பட்ட தூரம் என்ன? இதுதான் கேள்வி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? திசைகளை வரைஞ்சிக்கணும். வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு. வடக்கு திசைன்னா அந்த ரெட் கலர் பாயிண்ட்லேருந்து எத்தனை மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மீட்டர். திருப்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இடதுபுறம் அப்படின்னா நான் சொன்னேன் ஏற்கனவே, வலதுபுறம்னா கிழக்கு, இடதுபுறம்னா மேற்கு சைடு. ஸோ மேற்கு சைடில் எத்தனை மீட்டர்? 40 மீட்டர். ஸோ அந்த புள்ளி தான் நம்ம ஆட்களை நினச்சிக்கிறோம். சரி, இப்போ என்ன கேள்வி? அவர் ஆரம்ப இடத்திலிருந்து இப்பொழுது அவர் நிற்கும் இடத்திற்கு இடைப்பட்ட தூரம். ஸோ நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் கிடைக்குது. சரிங்களா? செங்கோண முக்கோணத்தில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கர்ணம் கண்டுபிடிக்கணும். நமக்கு அடிப்பக்கம் தெரியும் 30, உயரம் 40. ஸோ c² is equal to a² plus b². இதை நம்ம c is equal to square root of a² plus b² எடுத்துக்கலாம். So c is equal to square root of 40² plus 30². c is equal to square root of 40² na 1600, 30² na 900. So c is equal to square root of 2500. So வர்க்கமூலம் 2500 உடைய வர்க்கமூலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர். ஸோ அவர் இடைப்பட்ட தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர். சரி, இன்னொரு கணக்கு பார்க்கலாம். ரோஹிதா வடக்கு திசையில் 7 கிலோமீட்டர் தூரம் சென்ற பின்னர் தனது வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறார். பின்னர் 7 கிலோமீட்டர் முன்னோக்கி நடக்கிறார். புறப்பட்ட இடத்திலிருந்து தற்போது அவர் எவ்வளவு தொலைவில் உள்ளார்? இதுதான் கேள்வி. ஸோ நம்ம என்ன பண்ணணும்?
திசைகளை வரைஞ்சி வடக்கு திசையை நோக்கி எவ்வளவு 7 கிலோமீட்டர். அப்புறம் வலதுபுறம் திரும்பினா ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர். திருப்பி என்ன பண்ணுறாங்க? பின்னர் 7 கிலோமீட்டர் முன்னோக்கி நடக்கிறாங்கன்னா முன்னோக்கி நடக்கிறாங்க 7 கிலோமீட்டர். இப்போது புறப்பட்ட இடத்துலேருந்து தற்போது எவ்வளோ தொலைவில் உள்ளார்? அப்போ புறப்பட்ட இடத்துலேருந்து எவ்வளோ தொலைவில் உள்ளார் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறார். சரி, அடுத்த கொஷின் பார்ப்போம். ஹேமந்த் தனது வீட்டிலிருந்து மேற்கு திசையில் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று பின்னர் தனது வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் செல்கிறார். பின்னர் மீண்டும் வலதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து பள்ளியை அடைகிறார். அவர் வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவை காண்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதன்மை திசைகள் வரைஞ்சிக்கோங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு. ஃபஸ்ட்டு என்ன? மேற்கு திசையை நோக்கி நடக்கிறார். ஸோ மேற்கு எங்கே இருக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். மேற்கு திசையை நோக்கி எவ்வளோ கிலோமீட்ரு? 3 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் வலதுபுறம் திரும்பினா உங்களுக்கே தெரியும், ரைட்டில் போகணும், நேராக போகணும். வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர். சரி, பின்னர் மீண்டும் வலதுபுறம்னா ரைட் ஹேண்ட் சைடில் போனால் எவ்வளோ கிலோமீட்ரு? 7 கிலோமீட்டர் போகிறார். சரியா? அப்போது அவர் வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு இப்போ பாருங்களேன், இது 3னா அதுவும் எவ்வளோ இருக்கும்? 3 தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம அதனுடைய டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ 7 - 3 என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும் இல்லையா? ஸோ அடிப்பக்கம் 3, உயரம் 4. ஸோ c = square root of a square plus b square. c = square root of 3 square plus 4 square. c = square root of 9 plus 16. c = square root of 25. c = 5. ஸோ 5 கிலோமீட்டரில் இருக்கிறார். இதுதான் ஆன்சர்.